கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பதாக அரேபிய பாலைவன பகுதிகளில் ஒரு சம்பவம் நடக்குது. அங்க மக்களை தொழுகைக்கு பிரேயருக்கு கூப்பிடணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை நடந்திருக்கு. பொதுவா என்ன ஆகும், தமிழ் ஆலயங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மணி ஓசை அடிக்கும். அப்போ பிரார்த்தனைக்கான நேரம், தீபாராதனைக்கான நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. சர்ச்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் ஒரு பெல் இருக்கும். அந்த பெல் ரிங் பண்ணும்போது ஓகே, திஸ் இஸ் த டைம் டு பிரேயர், வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. இப்போ இந்த மார்க்க அறிஞர்கள் ஒரு முடிவு பண்றாங்க. மனிதர்களால் செய்யப்பட்ட கருவிகளையோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களையோ வைத்து அவர்களை தொழுகைக்கு பிரேயருக்கு கூப்பிடக்கூடாது. கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்த அதுல இருந்து நம்ம கூப்பிடணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன வச்சு அப்படி கூப்பிடுறது அப்படின்னு அவங்க சிந்திக்கும் போதுதான் அந்த மார்க்க அறிஞர் சொல்றாரு, மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன், கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டவன். ஸோ மனிதனை வச்சு நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஒரு மதில், அந்த சுவர் மேல நின்று அவர் சத்தமா கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க தொழுகைக்கு, கடவுள் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன் அரபிக், அல்லாஹ் அக்பர். வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரம்ஜான் ஸ்பெஷல். அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள், இறைவன், இவ்வளவுதான் பொருள். இதுதான் பெரிய பொருள், மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம். காட் இஸ் ஆல்மைட்டி ஆர் ஆல்மைட்டி காட் அப்படின்னு பொருள் தான் அல்லாஹ். இது அரேபிய பதம். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மதத்தினரும் கடவுளுக்கு அல்லாஹ் என்ற பெயரை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அல்லாஹ் என்பது ஏதோ ஒரு மதத்திற்கு சார்ந்த கடவுளின் பெயர் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அல்லாஹ் அப்படின்னா கடவுள். இந்த மதங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் இருக்கார். ஒரு கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அவரு நிறைய ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு தன்னுக்கு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்றாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் என்ன பண்றாங்க, அங்க இருந்த ஒரு அடிமை பெண்ணை, வேலைக்கு இருந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பேரு இஸ்மாயில். அதுக்கப்புறம் அந்த ஏப்ரஹாம் அவருக்கு அந்த முதல் மனைவியின் மூலமாக குழந்தை பிறக்குது. அவர் பேர் ஐசக். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மனைவி என்ன பண்றாங்க, அந்த ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தையோட வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறாங்க. அந்த பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு அந்த பாலைவனத்துல ரொம்ப சிரமத்துல போறாங்க. பயங்கரமான வெயில், அப்படியே ஒரு நிர்கதியா விட்ட மாதிரி அவங்க போறாங்க. பாலைவனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பச்சை குழந்தைக்கு ரொம்பவே வெயில் தாங்க முடியல, தண்ணி தாகம். பைபிள்ல அவங்களோட பேரு ஹாகர், குரான்ல அவங்களோட பேரு ஹாஜிரா. அரபிக் வெர்ஷன் ஆஃப் ஹாகர் ஹாஜிரா. தன்னோட குழந்தைய அந்த பாலைவனத்துல வெயில்ல போட்டுட்டு கடவுளை நோக்கி கூப்பிடுறாரு. நான் சும்மா தானே இருந்தேன், என்னை கூப்பிட்டு அவருக்கு பெரியவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, குழந்தை பிறந்துட்டான், இன்னைக்கு என்னை துரத்தி விட்டுட்டாங்க, பாலைவனத்துல குழந்தை சாக கிடக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். ஏஞ்சல் அப்பியர்ஸ் பிஃபோர் ஹர். அங்க சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பா கீப் அப் பண்ணுவேன். இவன் தான் உலகத்திலேயே பணக்காரனா இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஐ வில் பிளஸ் ஹிம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு தண்ணீர் ஊற்று வருது. அந்த தண்ணீர் எடுத்து குழந்தைக்கு கொடுத்துட்டு ஹாஜிரா அந்த குழந்தை, இஸ்மாயில் அந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க போறாங்க. அந்த நீரூற்றுக்கு பேரு தான் ஜம்சம் நீரூற்று. இன்னைக்கு மெக்கால எல்லாரும் போய் தரிசனம் பண்ற இடம் அங்கதான் இருக்கு. அந்த குழந்தை பெரியவனாகி அவன் ஒரு பெரிய வம்சாவளியா உருவாகிறான் இஸ்மாயில். இஸ்மாயிலோட சந்ததியில தான் ப்ராஃபட் முகமது வராரு. ப்ராஃபட் முகமது என்ன பண்ணாரு, அந்த ஒரு கேவ்ல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது he got a revelation about Quran and he declares
to write Quran. Quran as such, it is a book of law. The Quran அவருக்கு அருளப்பட்ட மாதம் தான் ரம்ஜான். ஸோ இந்த என்டையர் மந்த் என்ன பண்ணுவாங்க, they will do a fasting. இஸ்லாமியர்களுக்கு ஒரு 5 கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடமைகளை கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் 5 நேரம் தொழுகை நடத்துவது, கடவுளை நோக்கி பிரார்த்திப்பது. இன்னொரு முக்கியமான விஷயம் தியாகம் செய்வது அல்லது கொடுப்பது. தமிழ்ல அதனால தான் ரம்ஜான் பண்டிகைக்கு ஈகை திருநாள் அப்படின்னு பேர். ஈகை அப்படின்னா கொடுப்பது. அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஏற்படுற செலவு மிச்சமாகுது இல்லையா, அதை நீங்க ஏழைக்கு கொடுக்கணும், தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமம். விஷயம் பாருங்க, இந்த ரம்ஜான் பண்டிகை மட்டும்தான் உலகத்திலேயே கிட்டத்தட்ட 200 கோடி மக்களால ஒரே நேரத்தில் கொண்டாடப்படுகின்ற அல்லது கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு பண்டிகை. ஓவரால் இட் இஸ் சிங்க்ரனைஸ்டு வர்ஷிப் ஆன் எர்த் அப்படின்னா திஸ் ரம்ஜான் ஃபெஸ்டிவல். அந்த டைம் பாருங்க, நம்மளுடைய ரெகுலர் மெட்டபாலிசம்ல என்ன ஆகும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம், லஞ்ச் சாப்பிட்ருப்போம், ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம், அந்த ஈவினிங் அப்படைசர். இப்போ 3 வேளையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சிலர்லாம் தண்ணீர் குடிக்கிறது விடுங்க, எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு they follow very stringent fasting. அவங்களுக்கு அந்த டைம்ல ஏற்படுற பசி இருக்கு பாருங்களேன். So that will tell them how a poor man will live in fasting, in poverty. So இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பசியை உணர்ந்தவனாக அடுத்தவருக்கு உதவி செய்வதற்கு அவனுடைய மனது தூண்டப்படும். That is the purpose of fasting. End of this 30-day fasting, they celebrate Eid ul-Fitr. That's end of this Ramzan. They gather, they wear new clothes, the charity, the belongings, togetherness, and love. They want to spread love. I think every religion on earth wanted to spread love, not the hate. Definitely, Islam is trying to spread love through this month of Ramzan by fasting and praying. I hope the God who heard the crying sound in the desert will hear it even today. Amidst the war in Gulf, 150 children are dead. Not only in Iran, காசால குழந்தைங்க இருக்குது, போர்னால பல நாடுகள்ல குழந்தை இருக்குது. போர் வேண்டாம், அன்பை விதைப்பு. ஹாப்பி ரம்ஜான் டு ஆல் ஆஃப் யூ. இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம், இல்லார்க்கு எதுதான் சொந்தம். இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம், இல்லார்க்கு எதுதான் சொந்தம். நல்லோர்க்கும் பொல்லோர்க்கும் தான் நாயகமே நீயே சொந்தம். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ்.